ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நாம இங்க பேசக்கூடிய இதெல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல வந்து இப்போ ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஐசிஐசிஐ லொம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம். இவங்க வந்து ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன்ஸில் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. அப்படின்னா ஓவர் வேல்யூ ஆகுது அப்படின்னு தான் அந்த ஸ்டாக்கோடதுக்கு நமக்கு வருது. இப்போ கரண்ட் 1604 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட டியூரபிலிட்டி ஸ்கோர் 60 இருக்குது. ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. வேல்யூஷன் ஸ்கோர் 24 இருக்குது. ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் தான், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சொல்கிறது. ட்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆரஞ்சு கலரில் 47 இருக்குது. அதனால இது நியூட்ரல் ட்ரெண்டாக இருக்குது. அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டை 1559 வச்சுருக்கிறாங்க. இது வந்து பிஇ பொறுத்த வரைக்கும் இன்னும் பை ஜோனில் தான் இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் எடுத்தோம்னாக்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ அண்ட் கரண்ட் அது நமக்கு டேட்டா இல்லை. கரண்ட் ரேஷியோ வந்து 0.3 இருக்குது. ஸோ இப்போ இது வந்து இவங்களுக்கு கரண்ட் ரேஷியோ இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்ற வேண்டியது தான் இருக்கும். ஏன்னா இங்கே இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ இவங்களுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறதும் நமக்கு தோணலை. ஏன்னா இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி, இவங்க இன்ட்ரெஸ்ட் யாருக்கு வட்டிக்கு வாங்கியிருந்தா தான் கட்டணும். பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. வாய்ப்பு கம்மி தான். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 19% எடுக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 15% எடுக்கிறாங்க. எபோவ் 15% இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எடுக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டிக்கும் டேட்டா இல்லாததுனால கடன் இல்லாத கம்பெனி அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து சால்வன்சி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இல்லை. ஏன்னா கரண்ட் எக்ஸ்பென்சஸை மாத்திரம் ஃபாலோ பண்ணினா போதுமானது, கண்டிஜென்சி மாத்திரம் ஃபாலோ பண்ணினா போதுமானது. அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, கடன் இல்லை. அப்படிங்கும்போது இது நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். பட் ஃபினான்ஷியலாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகணுங்கிறது நம்மளுடைய ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. அதே சமயத்தில் பிஇ வந்து 41ஆகவும் பிபி வந்து 6.5ஆகவும் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓவர் வேல்யூஷன் தான். இந்த சைடு வந்து 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் வந்து 48.8 கொடுக்குறாங்க. இவங்க அனாலிசிஸ்ட் வந்து 0.1% சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. சென்சஸ் இது கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா 25 அனாலிசிஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து 5 பேர் வந்து செல்லாகவும் 5 பேர் ஹோல்டாகவும் 15 பேர் வந்து பையாகவும் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் க்ரோத்தில் இருக்குது. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து பார்த்தோம்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் பார்த்தோம்னா 5% இயர் ஆன் இயர் க்ரோத்தில் தான் இருக்குது. ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோமே, நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் க்ரோத்தில் இருக்குது. அதே மாதிரி நெட் ரெவென்யூவும் இயர் ஆன் இயர் க்ரோத்தில் தான் இருக்குது. நல்லா 20,000 கோடி ரூபாய்க்கெலாம் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது கரண்ட் புக் வேல்யூ 247. அதே சமயத்தில் டிடிஎஃப் புக் வேல்யூ 855. இப்போ இந்த கரண்ட் புக் வேல்யூக்கு தான் 6.5 இருக்குது. இப்போ டிடிஎம் புக் வேல்யூ 855ன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 2 கிட்டக்க ஓடியாந்துடும். 2.1 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஓடியாந்துடும். ஸோ இப்போ இது வரும்போது புக் வேல்யூ இறங்க ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் இபிஎஸ்ஸை மாத்திரம் இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க பிஇயும் இறங்க ஆரம்பிச்சிடும். குவார்ட்டர்லியை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு கூட இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கூட தான் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அதே சமயத்தில் குவார்ட்டர்லி ரெவென்யூ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. இப்போ இவன் வந்து போன டிசம்பரை காட்டிலும் கூட தான் ரெவென்யூ எடுத்திருக்கிறான். அதே மாதிரி டிசம்பரை காட்டிலும் கூட தான் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான். ஆப்வியஸாக வந்து இபிஎஸும் கூட தான் இருக்குது. இதில் ஏதாவது நமக்கு பேட்டர்ன் கிடைக்குதா அப்படின்னு சொன்னால், மார்ச் மாதத்துக்கு பிறகு இவன் வந்து போன வருஷம் கம்மியாக எடுத்திருக்கிறான் ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் குவார்ட்டர் கூட எடுத்திருக்கிறான். திருப்பி தேர்ட் குவார்ட்டருக்கு கம்மியாக எடுத்திருக்கிறான். திருப்பி மார்ச் மாதம் மேலே ஏற்றிருக்கிறான். அது போன வருஷத்தை காட்டிலும் கூட இருக்குது. சரி, இதே 2022லையும் இதே இது ஃபாலோ ஆகிருக்கான்னு பார்த்தோம்னாக்க, ஃபஸ்ட்டு குவார்ட்டர் மார்ச் கம்மியாக எடுத்திருக்கிறான். ஃபஸ்ட்டு குவார்ட்டரே கூட தான் எடுத்திருக்கிறான். செகண்ட் குவார்ட்டர் அதை காட்டிலும் கூட எடுத்துட்டு டிசம்பர் தான் கம்மி பண்ணியிருக்கிறேன். இது 2022. அதனால பேட்டர்ன்னு ஒன்றும் இந்த தடவை ஜிக்ஸாக்காக வந்திருக்கு. ஆல்டர்னேட்டிவாக போன தடவை வந்து டிசம்பருக்கு தான் கம்மியாயிருக்கு. அதனால பேட்டர்ன்னு ஒன்று நம்மளால் சொல்ல முடியல. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். புக் வேல்யூ 247, டிடிஎம் புக் வேல்யூ 855. இப்போ டிடிஎம்க்கு மூவ் ஆக போதா இல்லாட்டி இதுக்கு மூவ் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம வேல்யூ கரெக்டாக வந்திருக்கு.
ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் ஹோல்டிங் பேக்டர்ன்னு பார்த்தோம்னா, ப்ரொமோட்டர்ஸ் வந்து இவங்க அப்படியே 51% அப்படியே இருக்கிறாங்க. பிளட்ஜஸ் எதுவும் இல்ல. இவைங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிறாய்ங்க, அதே ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாய்ங்க. மார்ச் மாசத்துக்கும் சரி, டிசம்பர் மாசத்துக்கும் சரி, எஃப்ஐஎஸ் அதே ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. டிஐஎஸ் மாத்திரம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5% 2% கிட்டக்க கம்மி பண்ணியிருக்காய்ங்க. அது 15.16லேருந்து 13.44க்கு வந்திருக்கிறாங்க. நம்ம 2ன்னே வச்சுக்கலாம். 2% கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தூக்கி நம்ம வந்து உள்ள தூக்கி போட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்ல. இதுல நான் வந்து லோ பிரைஸ் வந்து 1287ன்னு எடுத்திருக்கிறேன். இந்த 1287 எடுத்ததுங்கிறது 855ஓட 1.5 நான் எடுத்துக்கிட்டேன். அதனால அது 1287 காட்டுது. ஆமா 805ஓட 1.5 எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்ப இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இபிஎஸ் எஸ்டிமேஷன் ஆனுவலைஸ்ட்னா 1754. சரி. இது வந்து இபிஎஸோட டிடிஎம் ஆனுவலைஸ்டுன்னு பார்த்தோம்னா 1754. இபிஎஸோட எஸ்டிமேஷன்னு பார்த்தா 1808. அப்ப இந்த வருஷத்துக்கு இப்போதைக்கு பொட்டன்ஷியல் என்னன்னாக்கா 1754 அண்ட் 1808. இந்த 2 ஃபிகருக்கு நமக்கு இருக்கு. இந்த ஃபிகர்ல தட்டிட்டான்னாக்க டச் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்க மேலேயும் போகலாம். பட் கரெக்ஷன் வரணும்னு நினைச்சதுன்னா 1520லேருந்து 1530 வரைக்கும் கரெக்ஷன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இது வரப்போகுதா அப்படின்னு சொன்னா, நேத்திக்கு ஒரே நாள்லயே இது மொத நாள் வந்து இத அட்டைன் பண்ணா, 2வது நாள் இத அட்டைன் பண்ணிட்டா. அந்த மாரியான சூழல்ல போய்க்கிட்டு இருக்கு. சரி, இப்ப இதே இத வந்து இவைங்க வந்து நம்ம 855 டிடிஎம் புக் வேல்யூக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். அப்ப என்ன வருதுன்னா, இபிஎஸ் வந்து 2170 இப்ப இருக்கக்கூடிய இபிஎஸ்ல. 2170. ஏன்னா, சில சமயம் வந்து அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து ஏத்துறான்னாக்க, இபிஎஸ் இபிஎஸ் இதே தான். ஆனா, புக் வேல்யூ மாத்திரம் மாறுது அப்படிங்கும்போது, அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து ஏத்துறான்னா, நம்ம வந்து இந்த ஃபிகர மார்க் பண்ணி வச்சுக்குவோம். ஏறுச்சுன்னா நம்ம பார்த்துக்குவோம். இல்ல அப்படின்னு சொன்னாக்க, எங்க ட்ரெண்டு திரும்புதோ அங்கே ஏத்த மாரி பார்த்துக்கலாம். இப்ப கீழ இறங்கினா, நம்ம 1520ன்னு வந்துட்டோம். ஓவராலா கீழ சும்மா இறங்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க, 1287 தான் நம்ம எடுத்திருக்கக்கூடியது. நம்ம வந்து 1506, 1385 இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து நம்ம வந்து கீழ எதிர்பார்க்கலாம். கீழ விழுந்ததுன்னா. இப்ப இந்த வேல்யூஸ் எல்லாம் தூக்கி நம்ம வந்து உள்ள தூக்கி போட்டோம். உள்ள தூக்கி போட்ட உடனே இப்ப இவன் இங்க இருக்கிறான். பார்த்தீங்களா 1477 இன்னைக்கு வந்து நேத்திக்கு ஒரே நாள்லயே டச் பண்ணிட்டான். இதே இது வந்து மே மாசம் ஏப்ரல்லயே வந்து 1754 வந்துட்டான். 47 1747 வச்சிருக்கிறான். நம்ம 57 மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்பவே அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டா 808 இருக்கு. இந்த மாதிரி 2 கோடு சேர்ந்தாப்புல வந்து அப்படி பிரேக் பண்ணான்னாக்க, இது ஒரு நல்ல ஸ்னிப்பர் ஷாட்டா நல்லா லீட் எடுத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பார்ப்போம் இது எவ்வளோ தூரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி 2 கோடு இந்த 477 உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க, கீழே இவ்வளோ தூரம் வந்து கரெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சுன்னா 787 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ இப்போ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் ட்ரேட் எடுக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.